ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் நான் எப்படி விநாயகர் ரெடி பண்ணி நான் சாமி கும்பிடுவேன்னா அதில் அன்றைக்கி நான் ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே நிறைய இருக்குது. அதனால தான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி விநாயகருக்கு என்னென்ன பிடிக்கும், விநாயகர் நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து அதை நம்ம ரெடி பண்ணி நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு ஃபுல் வீடியோஸை நான் கொடுக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி விநாயகரை வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு லாஸ்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கொண்டு போய் போடுற வரைக்கும் நான் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். மார்னிங் வாசலை ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்ட உடனே மாடு வந்து என்னோடய கோலத்தை கிராஸ் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் சரி கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். கோலம் போடுற வீடியோஸில் என்னால் ஃபுல்லாக காமிக்க முடியல. ஸோ அதனால் நான் வந்து ஷார்ட்டாக நான் முடிச்சிடறேன் வீடியோஸில். நான் வந்து பூஜை சாமான் எல்லாமே நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தான் காலையில் கழுவுனேன். ஏன்னா முதல் நாள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால கழுவ முடியாது. ஸோ அதனால் சாட்டர்டே எழுந்திரிச்சு கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு மார்னிங் தான் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த வேலை பார்த்து முடிக்கிறதுக்கே. பூஜை சாமான் என்ன பலன்னு கழுவிருக்கேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த அளவுக்கு கழுவ முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சரியான கோல்டு வேறு, என்னால் முடியவே இல்லை. சரி, எப்படி இருந்தாலும் வேலை நம்ம பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இறங்கி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு பூஜை சாமானை கழுவியாச்சு. இப்போ மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். மஞ்சள் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம வந்து ஃபேஸில் பார்த்திங்கன்னா 4 பொட்டு அந்த மாதிரி தான் வைக்கணும். நாங்கள் இந்த மாதிரி தான் எப்போவுமே வைப்போம். நான் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸாக அன்றைக்கி எடுத்து காமிச்சிருக்கேன். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், பூஜை சாமானுக்கு பொட்டு வச்சு நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம சாமி ரூமில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் நான் இன்றைக்கி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம சின்ன தாமல் தட்டு நம்ம எடுத்து பொட்டுலாம் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் பூஜை சாமானுக்கு எல்லாமே நம்ம பொட்டு வச்சாச்சு. இப்போ நான் தாமல் தட்டுக்கு நான் பொட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி தான் முறைப்படி பொட்டுலாம் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு வந்து நார்மலாக தரையில் வைக்காதீங்க. இந்த மாதிரி மணக்கட்டையில் போட்டு வைங்க, ரொம்ப நல்லது. எப்படி நான் காமாட்சி விளக்கு அந்த மணக்கட்டையில் வைப்பேன்னு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாசக்காலில் குங்குமம் வைக்கிறது, நிறைய பேருக்கு இந்த வாசக்காலில் குங்குமம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப வந்து திக்காகவும் இல்லாமல் 2 ஈக்குவலாக இருக்கிற மாதிரி குழச்சி வைங்க, டக்குன்னு பிடிச்சிக்கும் நமக்கு. நான் எப்போவுமே வாசக்காலுக்கு இந்த மாதிரி தான் பொட்டு வைப்பேன். நிறைய பேர் வந்து வாசக்காலுக்கு பொட்டு வைக்கவே மாட்டாங்க. பெயிண்ட் வந்து வச்சு விட்டுட்டு அதோட முடிச்சுடுவாங்க. என்ன தான் நம்ம பெயிண்ட் அடித்தாலும் நம்ம கையில் வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்போ தான் நிறைவாகவும் இருக்கும். நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி முறையில் தான் நான் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைப்பேன் வாசக்காலில். எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்து இந்த வாசக்காலில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்பாங்க. நான் எங்கள் வீட்டு முறைப்படி நான் வச்சு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கதவுக்கும் நான் கண்டிப்பாக பொட்டு வைப்பேன். நார்மலாக நம்ம விளக்கு கழுவுற மாதிரி இந்த வெள்ளி விளக்கையும் கழுவிட்டு வந்துடணும். இந்த மாதிரி ரூபெரின்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. இதை போட்டு நம்ம வாஷ் பண்ணி நம்ம காட்டன் வச்சு க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கணும். காட்டனால் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்கன்னா போதும், ப்ராப்பராக நமக்கு அந்த வெள்ளி விளக்கு எல்லாமே நல்லா க்ளீன் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு 10 டேஸ்க்கு அந்த கலர் சேஞ்சே ஆகாது, அப்படியே இருக்கும். முன்னாடி நார்மலாக க்ளீன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் நம்ம காட்டனை போட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும் உங்களுக்கே.
நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி அந்த மாரி லிக்விட் நான் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு இந்த மாரி ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாரி மிக்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து கொஞ்சம் எக்ஸஸாவே ஊத்தி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஒரு மூடி ஊத்துனா போதும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால இந்த மாரி நான் ஊத்தி க்ளீன் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க முன்னாடிக்கு இப்பவும் கொஞ்சம் பிரைட் ஆயிடுச்சு. இது அப்படியே மஞ்சள் குங்குமம் நம்ம இந்த விளக்குக்கு வச்சிட வேண்டியதுதான். பூஜை ரூம் இன்னும் நான் காமிக்கவே இல்ல. பூஜை ரூம் பாருங்க தொடச்சு வச்சிருக்கேன். இன்னும் பொட்டுலாம் நம்ம வைக்கவே இல்ல. இனிமே தான் வைக்க போறோம். ஸோ, ஃபஸ்ட்டு பூஜை ரூமை ஃபுல்லா அந்த சாமி ஃபோட்டோ ஃபுல்லா தண்ணி வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சிருங்க. தொடச்சதுக்கப்புறம் இந்த மாரி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிங்கன்னா போதும் ரொம்ப அழகா இருக்கும். மேக்ஸிமம் இந்த மாரி மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வைங்க. ரொம்ப நல்லதும் கூட. ஸோ, எல்லா ஃபோட்டோவும் நம்ம பொட்டெல்லாம் வச்சாச்சு. நடு வீட்லயும் நம்ம பொட்டு வச்சாச்சு. இப்போ வந்து நடு வீட்ல கோலம் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே வந்து நடு வீட்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டார் கோலம் தான் போடுவேன். இந்த ஸ்டார் கோலம் போட்டா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நான் அந்த ஸ்டார் கோலம் மட்டும் தான் நான் எப்போவுமே போடுவேன். இது வந்து விநாயகருக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறதுனால, அவருக்கு ஒரு கோலம் போட்டுக்கிறேன் நானு. மணக்கட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. அந்த மணக்கட்டையிலயுமே நான் அதே மாரி தான் கோலம் போடுவேன் எப்பவுமே. கோலம் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்ப நம்ம வந்து காமாட்சி விளக்கு எடுத்துட்டு வந்து அந்த கோலத்து மேல கொண்டு வந்து வச்சிடலாம். இந்த மாரி தான் நான் மணக்கட்டையில வந்து எல்லா விளக்கையும் நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இங்க பாருங்க நான் பண்ற விஷயத்த காமிக்கிறேன். லைட்டா விபூதி கொட்டிட்டு நான் ஒரு 2 சூட மட்டும் வச்சுக்குவேன். சாமி கும்பிடும்போது நம்ம டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். முன்னாடியே எல்லாமே எடுத்து வச்சுட்டோம்னா, நமக்கு சாமி கும்பிடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அதுக்காக தான் நான் அந்த மாரி முன்னாடியே பண்ணி வச்சுருவேன். விளக்குக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். இது ஏன் நான் இப்பவே ரெடி பண்றேன் சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கலாம். ஏன்னா வந்து எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து விநாயகர வாங்கிட்டு வரும்போது, இந்த மாரி பூஜை ரூம ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு தான் நாங்க விநாயகரே எப்பவுமே வாங்கிட்டு வருவோம். நல்ல நேரம்லாம் பார்த்துட்டு தான் விநாயகரே வாங்கவே போவோம் நாங்க எப்பவுமே. ஏன்னா, விநாயகர் வந்து வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரும்போது, நடு வீட்ல ஃபுல்லாவே நம்ம விளக்கு ஏத்தி எடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் டைரக்ட்டா கொண்டு வந்து வச்சுலாம் நம்ம விநாயகர கொண்டு வந்து உள்ள. வெறும் வீடா இருக்கும்போது விநாயகர கொண்டு வர மாட்டேன் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விளக்குலாம் ஏத்தி வச்சுட்டு, நல்ல நேரம் பார்த்துட்டு விநாயகர போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் வந்து விநாயகர வந்து உள்ள வச்சு நாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சுருவோம். நடுவீடு ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வெத்தலை எடுக்க வந்திருக்கோம். எங்க வீட்டு சைடுல வெத்தலை பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்குதுன்னு. இதில நான் ஒரு 6 வெத்தலை எடுத்துக்க போறேன். விநாயகருக்கு ஒரு 3 வெத்தலையும், நம்ம விளக்கு வச்சிருக்கோம் பாருங்க, அதுக்கு ஒரு 3 வெத்தலையும் தேவைப்படும். வாழை இலையும் நம்ம வீட்லயே இருக்குது. ஸோ, அந்த படையலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெத்தலைய மட்டும் எடுத்துக்கலாம். வெத்தலையும் பாக்கு வச்சாச்சு. வாழைப்பழம் இன்னும் இல்லை. இனிமே தான் வாங்கிட்டு வரணும் கடைக்கு போயி. இப்போ நம்ம வந்து சாமி ரூமுக்கு பூவெல்லாம் போடணும். ஸோ, பூ ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சாமந்தி பூ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்லேயும் செடி நிறைய பூ பூத்துருந்துச்சு. ஸோ, எனக்கு வீட்டுக்கு வந்து கோவிலுக்கு கொண்டுட்டு போகிறது கரெக்டாக இருக்குன்றக்காக நான் அந்த பூ நான் யூஸ் பண்ணவே இல்ல. விநாயகருக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால நான் வந்து சாமந்தி பூ மட்டும் நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட வாங்கிட்டு வந்தேன். ஸோ, இந்த சாமந்தி பூவை ஃபுல்லாக நம்ம கட்டி சாமி போட்டுக்கலாம். சாமிக்கு பூ எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். எனக்கு வந்து சாமி ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் ஸ்பேஸ். அதனால என்னால வந்து சாமிக்கு பூ போடுறதெல்லாம் என்னால வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ, அதனால நான் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். விநாயகர் வந்து நம்ம கடையில போய் வாங்கிட்டு வரணும். விளக்கு ஏத்தி முடிச்சாச்சு. இனிமே தான் நான் விநாயகருக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி நான் எடுத்துட்டு போவேன். விநாயகருக்கு எடுத்துட்டு போகறதுக்கு ஒரு மணக்கட்டை வச்சிருப்பேன். அந்த மணக்கட்டைய வந்து தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு 4 பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்சுருவேன். பொட்டு வச்சுட்டு அந்த மணக்கட்டையிலயுமே கோலம் போட்டு தான் நான் போய் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வருவேன் எப்போவுமே. இந்த மாரி சாமி ரூம் ரெடி பண்ணிவிட்டு நான் விநாயகர வாங்கிட்டு நான் அப்படியே நேரா வீட்டுக்குள்ளே வருவோம். இந்த மாதிரி முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். விநாயகர நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா டக்குன்னு கொண்டு வந்து சாமி ரூமில் வச்சுக்கலாம். மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அதே மாரி கோலமும் போட்டு முடிச்சாச்சு. இந்த மணக்கட்டைய எடுத்துகிட்டு போய் விநாயகர மட்டும் தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய விநாயகர் சிலை இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ, இது எல்லாமே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். சரி ஓகே உங்களுக்கும் இந்த காமிக்கலாம்ன்றதுக்காக நான் வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன்.
நாங்கள் வந்து எப்போவுமே மண்ணு பிள்ளையார் தான் வாங்குவோம். இந்த மாதிரி கலர் பெயிண்ட் பிள்ளையார் நாங்கள் வாங்க மாட்டோம். ஏன்னா மண்ணு பிள்ளையார் வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுவோம். இந்த மாதிரி பெயிண்ட் பிள்ளையார் நாங்கள் வாங்க மாட்டோம் எப்போவுமே. ஸோ நம்ம போய் மண்ணு பிள்ளையார் வாங்கிக்கலாம். நாம் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது மண்ணு பிள்ளையார் மட்டும்தான். நம்ம முறைப்படி நம்ம என்ன ஃபாலோ பண்ணுமோ நம்ம அந்த பிள்ளையாரை போய் வாங்கிக்கலாம் சொல்லிவிட்டு ரொம்ப தூரம் கழித்து போனோம். ஒரு இடத்துல பார்த்தா மண்ணு பிள்ளையார் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சரி ஓகே வாங்கிடலாமேன்னு சொல்லிட்டு என்ன ரேட்டுன்னு கேட்டால் 200லேருந்து 160 அந்த மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 150ன்னு சொல்லிட்டு நம்ம மணக்கட்டையில் வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பிள்ளையாரை வாங்கியாச்சு. ஓகே பெயிண்ட் பண்ணி தரட்டுமான்னு கேட்டாங்க. தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்க சுற்றி விநாயகருக்கு வந்து அந்த களிமண்ணை வச்சு லைட்டாக வந்து பிடிச்சி வச்சு கொடுத்தாங்க. விழுகாமல் இருக்கும் கையில் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த களிமண்ணை வச்சு அந்த மணக்கட்டையால் லைட்டாக வந்து அழுத்தி வச்சு பிடிச்சி ஒட்டிடுவாங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டா மணக்கட்டையிலேருந்து விழுகவே விழுகாது. விநாயகருக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமான்னு கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். லைட்டாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் விநாயகர் சூப்பராக ஆகிட்டார். பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த அக்கா ஒரு வழியாக. நம்மளும் விநாயகரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது தான். விநாயகரை எப்போவுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி வீட்டில் நம்ம வந்து பூஜை சாமானுக்கு எல்லாமே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விநாயகரை வாங்கிட்டு வந்து வைக்கணும். நாங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி முறையில் தான் விநாயகரை வாங்கிட்டு வந்து வைப்போம். விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விநாயகரை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். பூஜை சாமான்கள் நம்ம எப்படி பொட்டு வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த விநாயகருக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அவரையும் வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மஞ்சள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தை ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் வந்து விநாயகருக்கு எப்போவுமே ஒரு பொட்டோட முடிக்க மாட்டேன். நிறைய பொட்டு வைப்பேன். பொட்டு வச்சு முடிச்சாச்சு. விநாயகருக்கு வந்து தொப்பையில் வந்து காசு வைக்கணும் ரூ. 1 அந்த மாதிரி. அங்கே களிமண் நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதில் சின்னதாக நான் ஒரு பீஸ் மாதிரி எடுத்து அதை நான் ஒட்டி அப்படியே தொப்பையில் வச்சு அழுத்தி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் கட்டி வச்சுருக்க பூவு எல்லாமே ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபுல் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். அந்த மாலை தான் இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ வீடியோஸ்னால தனியாக அதில் நான் எதுவுமே எடுத்து காமிக்கல. மாலையாக மட்டும் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக விநாயகருக்கு வந்து வெள்ளை கலரில் எருக்கம்பூ மாலை போடுங்க. இன்னும் ரொம்ப ஏறுவ. சப்போஸ் இல்லைன்னா இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பர்பிள் கலரில் எருக்கம்பூ மாலை கூட போட்டுக்கலாம். கொடையும் வாங்கியாச்சு. நம்ம விநாயகருக்கு வச்சாச்சு. அடுத்து வந்து அருகம்புல் மாலை நம்ம போட்டுக்கலாம் விநாயகருக்கு. இந்த அருகம்புல் மாலை எப்படி கட்டுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோஸில் இதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம விநாயகருக்கு தேவையான பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ தான். ஸோ இந்த பூவை வந்து நான் விநாயகருக்கு நான் போட்டுக்கிறேன். ரொம்ப அழகாகிட்டார் விநாயகர் முன்னாடிக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா. எங்கள் வீட்டில் விளைஞ்ச செம்பருத்தி பூ அதையும் நான் வச்சுக்கிறேன். விநாயகர் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. பர்பிள் கலரில் எருக்கம்பூ மாலையும் நான் கட்டியிருந்தேன். அதையும் நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். சரி அந்த மாலையும் சும்மா இருந்துச்சு. சரி அதையும் நம்ம விநாயகருக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு சேர்த்து ஒன்றோட ஒன்றா மொத்தமாக போட்டுட்டேன். விநாயகருக்கு தேவையான படையல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்ம விநாயகருக்கு எடுத்துகிட்டு போய் இலையில கொண்டு போய் பரிமாற வேண்டியது தான். ஸோ பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு. வடை பண்ணியிருக்கேன், உளுந்த வடை. அதே மாதிரி பாயாசம் பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி பாயாசம் பண்ணலை, சேமியா பாயாசம் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் வச்சுருக்கேன். நாங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா சாமி ரூமில் வந்து வடை, பாயாசம், சாதம் எல்லாமே வச்சு தான் சாமி கும்பிடுவோம். ரைஸு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம விநாயகருக்கு படைக்க வேண்டியது தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் முக்கியம். விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுவும் ஒன்று. நான் எப்போவுமே வந்து கருப்பு கலர் சுண்டல் தான் எப்போவுமே நான் சாமிக்கு படைக்கிறது வழக்கம். அதே மாதிரி இந்த தடவையும் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். அப்பளம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சாம்பாருக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் நான் எடுத்து வச்சுருக்கேன். சீனி அவரைக்காய் பொரியல். இது எல்லாமே நம்ம சாமி ரூமில் வச்சு ஒன்று ஒன்றா படைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைச்சது எல்லாமே இந்த மாதிரி நடு வீட்டில் இலையில நாங்கள் எல்லாமே பரிமாறிட்டு இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். நடு இலையில மட்டும் விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம், சக்கரை பொங்கல் எல்லாமே நாங்கள் வந்து அது நடுவில் இருக்கிற இலையில மட்டும் வைப்போம் கொஞ்சம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ண அந்த வடை எல்லாமே அதிலேயும் வைப்போம். அதுமாதிரி கடையில் வாங்கிட்டு வந்த பல வகை செட்டு இருக்குது பாருங்கள், அதெல்லாமே அந்த இலையில நடுவில் தான் வைப்போம். இந்த மாதிரி தான் வச்சு நாங்கள் எப்போவுமே வந்து சாமி கும்பிடுவோம். நாங்கள் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தடவை நான் உங்களுக்கு வீடியோஸாக. ஸோ எல்லாமே நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. தேங்காயும் உடைச்சி முடிச்சாச்சு. காக்காய்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். விநாயகர் வந்து ஒரு சாயங்காலம் ஒரு 5:45 அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு போய் கிணத்துலையோ இல்லைனா வந்து ஓடுற ஆற்றுலையோ எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் போட்டுறணும். இல்லைனா 3 நாள் வச்சு அது சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிடணும். எனக்கு வந்து புரட்டாசி பிறக்கிறதுனால நான்வெஜ் நாங்கள் செய்ய முடியாது. அதனால் ஒரு 8 நாள் தான் இருக்குன்றக்காக இன்றைக்கே எடுத்துகிட்டு போய் போட்டுடலான்னு சொல்லிட்டு அவரை நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் விநாயகரை கொண்டுட்டு போய் நாங்கள் போட போகிற கிணறு. அந்த கிணத்து பக்கத்துலேயே விநாயகரை கொண்டு வந்து அப்படியே நாங்கள் வச்சுட்டு அவருக்கு வந்து தீபாரத்தனை காமிச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் போடுவோம்.
ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு நான் மொத்தமாக வீடியோஸாக எடுத்து உங்களுக்கு நான் எடுத்து காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். விநாயகருக்கு சாமி கும்பிட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் அந்த சூட ஃபுல்லாக அமர்ந்து நின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி பக்கம் வர வேண்டியது தான். நிறைய பேர் அந்த கிணற சுற்றி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கொண்டு போய் போடுறது ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. நாங்களும் அதே மாதிரி தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி போடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு எய்த்தாப்பில் நின்றவங்க வந்து தீபாவளி முடிஞ்சிடுச்சு, விநாயகரை தூக்கி உள்ளே போடுறாங்க. வாங்க உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். விநாயகரை வந்து சாமி கும்பிட்டு முடித்தோடனே இந்த மாதிரி ஓடுற ஆற்றுலையும் இந்த மாதிரி கிணத்துலையும் தான் கொண்டு வந்து போடணும். எங்களுக்கும் சூடம் எல்லாமே எரிஞ்சு முடிச்சிடுச்சு. சரி விநாயகரை தூக்கி போடலாமேன்னு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். என் பையன் வந்து அம்மா எனக்கு குடம் வேணுமா குடம் வேணுமான்னு காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தான். ஒரு வழியாக அவனுக்கு கொடையை கொடுத்தாச்சு. அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டான். சரி ஓகே விநாயகரை வந்து தூக்கி போட ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொடையை கொடுத்துட்டு விநாயகரை தூக்கிட்டோம் நாங்கள். விநாயகருக்கு காலையிலேருந்து அவ்வளோ வேலை பார்த்து சாமி கும்பிட்டு படையெல்லாம் போட்டு ஈவினிங் ஆனால் அவரை கொண்டு போய் போடுறது ரொம்ப கஷ்டம்தான். கண்டிப்பாக நம்ம இதை போட்டு தான் ஆகணும், போடாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்மளும் போட்டாச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி பாரம்பரிய முறையில் சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் தண்ணியில் கொண்டு போய் கரைக்கிற வரைக்கும் நான் ஃபுல் வீடியோஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்கள எல்லாமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுவீங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.